ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள் என்றார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வசனம் என்பது மிகவும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானது. வசனம் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. வேத வசனத்தை குறித்து 19ஆம் சங்கீதத்திலும் 119ஆம் சங்கீதத்திலும் அநேக இடங்களில் அநேக காரியங்கள் வசனத்தின் மேன்மைகளையும் மகத்துவங்களையும் வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து வசனம் எப்படிப்பட்டது என்பதை மிக தெளிவாக நமக்கு அந்த வசனங்கள் கற்றுக் கொடுக்கிறது. மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது ஒரு மனிதன் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும்போது அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக சகோதரர்களாக மாறுகிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தாயும் சகோதரருமா இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வசனத்தின்படி செய்யும்போது அவர்கள் இயேசுவின் தாயாக மாறுகிறார்கள், இயேசுவின் சகோதரராக மாறுகிறார்கள். இப்படிப்பட்ட சாக்கியத்தை இந்த பூமியில நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நடக்கிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தாய் இல்லாத அநேக பிள்ளைகள் உண்டு. சகோதரர் உடன் பிறந்த சகோதரர் இல்லாத அநேக குடும்பங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்தை நாம் தேவன் நமக்கு சகோதரராகவும் தாயாகவும் மாற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நடக்கும்போது அந்த தேவன் நமக்கு சகோதரராக நமக்கு தாயாக அவர் மாறுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். வசனம் மிகவும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வசனம்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதாக இருக்கிறது. வசனத்தின்படி செய்யும்போது தாய் என்று எனக்கு தாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு தாயாக மாறுகிற சாக்கியத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் தாய் என்று சொல்லும்போது அந்த மகன் உரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வயதான தாய் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த மகன் எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருப்பார், அதுபோல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மகனாக இருந்து ஒவ்வொரு தாய்மார்களையும் கவனிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுபோல சகோதரர் என்று சொல்லும்போது ஒரு பக்கம் பலமாக அநேக நன்மைகளாகவும் ஆசீர்வாதங்களாகவும் நமக்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். அந்த வேத வசனம் அப்படிப்பட்ட மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை மறவாதபடிக்கு வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்து தேவனுக்கு நாம் சகோதரர்களாகவும் தாயாகவும் மாறுகிற சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின் மகத்துவங்களையும் மேன்மைகளையும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் வேத வசனத்தில் நிர்வகித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வசனத்தின்படி செய்யும்போது தேவனுக்கு தாயாகவும் சகோதரராகவும் நீர் மாற்றுகிற அந்த சாக்கியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.